ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிரம்மஹத்தி தோஷம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிரம்மஹத்தி தோஷம்னா என்ன, அதை நீக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, அதை நீக்கக்கூடிய தெய்வமான தர்மநாதேஸ்வரர் கோவில் எங்கு இருக்கிறது, இதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக மகாபாரத கதையோடு தொடர்புடைய ஸ்தலமாகவும் பார்வதி தேவியின் தோஷம் நீக்க பெற்ற தலமாகவும் உள்ளதுதான் மண்டக்குளத்தூர் தர்மநாதேஸ்வரர் டெம்பிள். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றங்கரையின் வடகரையில் சப்த கரை கண்ட தலமும் தென்கரையில் சப்த கைலாய தலமும் உள்ளது. இந்த பகுதியில் இதில் சப்த கைலாய ஸ்தலங்களில் ஒன்றான மண்டக்குளத்தூர் கோவில் போலூர் அருகே இருக்கிறது. பார்வதி தேவி திருவண்ணாமலை நோக்கி சென்ற போது முக்கிய தலங்கள் உருவாக முழுக்கப்பட்டு என்னும் தலம் காரணமாக இருந்ததாம். இங்கு அன்னை வாழைப்பந்தலில் பச்சை அம்மனாக அமர்ந்து அபிஷேக தீர்த்தம் கொண்டு வர முருகனை பணித்தார். முருகப்பெருமான் தன்னுடைய வேலை எய்தார். குன்றுகளை துளைத்து சென்ற வேல் அதை சுற்றி தவம் இருந்த ரிஷிகளின் சிரசையும் கொய்தது. ஞானவேல் கொண்டு அந்த தீர்த்தத்தோடு அவர்களின் உடம்பில் இருந்து வெளியேறிய குருதியும் கலந்தது. பிரம்மகத்தி தோஷம் பெற்ற முருகப்பெருமான் செய்யாற்றின் வடகரையில் காஞ்சி, கடலாடி, மாம்பாக்கம், மகாதேவமங்கலம், எலத்தூர், பூண்டி மற்றும் குருவிமலை என்றழைக்கப்படும் ஊர்களில் 7 சிவலிங்கங்கள் அமைத்து வழிபட்டு தோஷத்திலிருந்து விடுபட்டார். இந்த சிவாலயங்கள் சப்த கரை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. அதே போல் முருகப்பெருமானுக்கு ஏற்பட்ட தோஷத்தை அன்னையும் பகிர்ந்து கொள்ள வேண்டி வந்தது. அன்னை செய்யாற்றின் தென்கரையில் மண்டக்குளத்தூர், கரைப்பூண்டி, தென்பள்ளிப்பட்டு, பழங்கோயில், நார்த்தம்பூண்டி, தாமரைப்பாக்கம், வாசுதேவம்பட்டி போன்ற ஊர்களில் 7 சிவாலயங்களை உருவாக்கி வழிபட்டு பாவத்திலிருந்து விடுபட்டார். சப்த கைலாயங்கள் என்று இன்றும் அவை அழைக்கப்படுகின்றன. பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் வருகையில் இவ்வூரில் தங்க நேர்ந்தது. இவ்வூர் மக்களை வேதகிரி மலையிலிருந்து பகாசுரன் மிகவும் கொடுமைப்படுத்தினான். பகாசுரன் கட்டளைப்படி தினமும் ஒரு குடும்ப வாரியாக ஒரு வண்டி சாதமுடன் 2 எருமைகளை வண்டியில் பூட்டி தன் மகனையும் அனுப்ப வேண்டும். அவ்வாறு அனுப்பப்படுபவற்றில் வண்டியை தவிர அனைத்தையும் பகாசுரன் உண்டு விடுவான். ஒரு நாள் தாய் ஒருத்தி நாளை தன் மகனை அனுப்ப வேண்டுமே என்று எண்ணி வருத்தத்தில் இருந்தால், இதை அறிந்த குந்தி, தர்மர் இருவரும் அச்சிறுவனுக்கு பதிலாக பீமனை உணவு வண்டியுடன் அனுப்பினார்கள். பீமன் சாதத்தை தானே உண்டுவிட்டு களிமண்ணை எடுத்து சென்றான். இதனால் ஆத்திரமடைந்த பகாசூரனுக்கும் பீமனுக்கும் சண்டை நடந்தது. பீமன் தன் கதாயுதத்தால் பகாசூரனை தலையில் அடிக்க தலை துண்டாகி விழுந்தது. பீமன் அத்தலையை காலால் பூமியில் அழுத்தினான். அப்போது ஒரு குளம் போன்ற பள்ளம் உருவானது. அதன் உட்புற அமைப்பு மண்டை ஓடு வடிவில் அமைந்ததால் கபால தடாகம் என்றும் ஊருக்கு கபால தாடகபுரம் என்றும் பெயர் ஏற்பட்டது. இதன் பின்னர் அதுவே மண்டக்குளத்தூர் என்று அழைக்கப்பட்டது. இக்கோயிலில் இறைவனின் திருப்பெயர் தர்மநாதேஸ்வரர், இறைவி தர்ம சம்பவர்த்தினி. கிழக்கு நோக்கிய 3 நிலை ராஜகோபுரத்தோடு ஆலயம் இருக்கிறதாம். பிரகார சுற்றத்திலேயே அம்பாள் தனிச்சந்நிதியில் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். அவர் வரத அபய முத்திரையை காட்டி அங்குச பாசம் தாங்கி 4 திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார். இங்குள்ள சுவாமியையும் அம்பாளையும் வழிபட்டால் பிரம்மஹத்தி தோஷம் உள்பட எல்லா பாவங்களும் நீங்கி வாழ்வில் மனிதர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகுமாம் என்பது பெரிய நம்பிக்கை. இந்த கோவில் போலூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போலூரில் இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய மண்டக்குளத்தூர் அமைந்திருக்கிறது. அங்கே தர்மநாதேஸ்வரர் தன் அம்பாளுடன் சேர்ந்து அங்கு வருபவர்களின் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கி அவர்களுக்கு பரம வாழ்க்கையில் நல்ல வைபோகமான வாழ்க்கையை உருவாக்கி தருகிறார். ஆக பிரம்மகத்தி தோஷம் உள்ளவர்கள் அங்கு சென்று இந்த கோவிலை வழிபட்டு தர்மநாதேஸ்வரரை வழிபட உங்களுடைய பாவங்கள் நீங்கும் என்பதும் ஐதீகம். இந்த வீடியோ பதிவில் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கும் தெய்வம், அதற்கான கோவில், அது அமைந்துள்ள இடத்தை பற்றி பார்த்தோம். பிரம்மகத்தி தோஷம் என்றால் என்ன என்பதை அடுத்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த பிரம்மகத்தி தோஷம் உங்களுக்கு உள்ளது என்பதை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் அடுத்த வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற
விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.